கிரேக்கத்திலே அப்போஸ்தலோஸ், ஆங்கிலத்திலே அப்போஸ்தல், தமிழிலே அப்போஸ்தலர்கள். ஆனா பொது தமிழ் மொழிபெயர்ப்பில் திருத்தூதன். அவரில் நிலைத்திருப்பவன் சீஷன், அவரில் தேறி இருப்பவன் அப்போஸ்தலன். இந்த அப்போஸ்தலனுடைய ஒரு அடிப்படை நோக்கம் என்னன்னா, சபையை ஸ்தாபிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அப்போஸ்தல ஊழியம் என்பது ஒரு அஸ்திபார ஊழியம். சபையை கட்டி எழுப்புவதுதான் இந்த அப்போஸ்தல ஊழியத்துடைய நோக்கம். லூக்கா புத்தகம் 6:12-13 வசனங்களை பார்க்கிறோம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில், அந்த அவர்களில் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே அண்டர்லைன் போட்டுக்கணும், அந்த அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்று பெயரிட்ட பார்க்கிறோம். அநேக சீசர்கள் இருந்தாங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 12 சீசர்கள். 12 சீசர்கள் அவங்களோடு இருந்தாங்க. அவங்கள அப்போஸ்தலரா இயேசு தெரிந்து கொள்ளலை. அநேக சீசர்கள் இருந்தாங்க. அதில் 12 பேரை ஜெபம் பண்ணி தெரிந்து கொண்டார்.